ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மரன் விலாக்ஸ். சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ கிரவுண்ட் என்ட்ரி ஆயாச்சு. ஸோ எதிர்பார்த்து போலிங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் எதிர்பார்க்காம போனேன் அப்படின்னா, அதாவது சிஎஸ்கே வெற்றி பெறும், ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் போனேன். ஏன் போனேன், எதுக்கு போனேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடுது. சரி, இது நான் சொல்கிறேன். சரி, ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த வாட்டி சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறது என்ன ஆகாது, ஆக போகிறதும் இல்லை. வரப்பெற மேட்சும் வந்து கண்டிப்பாக தோல்வி சந்திப்பாங்கன்ற ஒரு கணிப்பு எனக்குள்ள. ஆனால் மேபி ஜெயிக்கலாம். ஏன் ஜெயிக்கலாம், சரி சொல்கிறேன். ஏன் தோக்கலான்ற சொல்கிறேன், சரிங்களா? வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சு வந்ததில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட மொக்கையான ஒரு தோல்வி அது, சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த தோல்வி வந்து ரொம்ப வெறுத்து போய் வந்தாச்சு. ஆனால் இந்த தோல்வி எஸ்ஆர்ஹெச் கூட தோற்ற தோல்வி, ஆனால் அந்த தோல்வியால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு போராடி தோல்வியை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் என்னமோ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மேட்சாக இருக்குமோ, சிஎஸ்கே வந்து தலை நெக்ஸ்ட் இயர் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு மேட்சாக இருக்குமோ, பல கேள்வி ஓடிட்டுருக்கு. இது ஃபிக்ஸ்டு மேட்சா, இல்லை அப்படின்னா பணம் வாங்கிட்டாங்களா, இல்லை சிஎஸ்கே உண்மையாகவே இப்படி ஆடுதா, கேப்டன் தோனியா இது அப்படின்ற கேள்வி ஏராளமாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஆனால் 5 கப்பு சாம்பியன் ஆன டீம், அதுவும் தோனி தலைமையில் ஆடுற டீம் தோக்குதுன்னும் போது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது, சரிங்களா? இந்த வயசுலேயும் ஆடுறது பெரிய விஷயம் தான். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு ப்ரூவ் பண்ணார். ஆனால் வந்து இப்போவும் வந்து முட்டலாக இருக்க முடியாது இல்லையா? இப்போவும் வந்து ஸோ தலை, தோனி, கேப்டன் கூல், மித்து, எவ்வளோ பேர் இருக்குது அவருக்கு. ஆனால் அவர் தலைமையில் ஒரு டீம் தோக்குது அப்படின்னா, டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அது வந்து எங்கேயும் தோண வைக்கிது, சிந்திக்க வைக்கிது. ஸோ இதுதான் உண்மை. ஆனால் அந்த தோல்வி வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயந்தான். நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க சிஎஸ்கே. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 6 மேட்சாக வந்து 7 மேட்சாக வந்து 9 மேட்ச்சில் வந்து 2 வெற்றி 7 தோல்வி. அந்த ஒரு 7 மேட்ச்லேயும் வந்து இந்த தோல்வி கொஞ்சம் பயங்கரமான ஒரு தோல்வி தான். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. டஃப் கொடுத்தாங்க ஓரளவுக்கு. ஆனால் எஸ்ஆர்ஹெச் அதையும் அடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து எப்போவுமே ஒரு பேட்ஸ்மேன் எந்த டீமுக்குள்ளுமே அடிக்காத ஒரு பேட்ஸ்மேன் சிஎஸ்கே கூட வந்தால் அப்படின்னா ஃபார்முக்கு வந்துடுவாங்க, அடித்து போலும் பிறந்துடுவாங்க. ஏன் வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலிங் எடுத்தது அப்படின்னா, சேசிங் பண்ணலாம் ஈஸியாக, ஏன்னா இவங்க வந்து ரன்ஸ் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் எடுத்தாங்க. கடைசியாக வந்து தலை தோனி டாஸ் முடிச்சு வரும்போது உனாட்கட் கூட பேசிட்டு இருப்பார். உனாட்கட்டை தான் தோனி விக்கெட் எடுத்துப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது மேபி இந்த சீசன் சிஎஸ்கே வந்து ஃபிக்ஸ்டு மேட்சாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது எனக்கு. உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை, பொய்யா இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தாட் வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு டவுட் வருது. நம்ப முடியலைங்க, சிஎஸ்கேவா இது நம்ப முடியல. இது வரைக்கும் கெய்க்வாட் கேப்டன்சியில் ஓகேனா கேப்டன்சி பண்ண தெரியலன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது கேப்டன்சி சொல்லணும். ஆனால் டீம் எஃபர்ட் இருக்குல்ல, அவர் மட்டும் என்ன பண்ணணும், டீம் எஃபர்ட் இருக்கணும். ஓரளவுக்கு ரன்னு கொண்டு வந்திருந்தால், ரன் அடிச்சிருந்தால் அப்படி டிஃபன் பண்ணிருக்கலாம். ஆனால் அடித்தது 154 ரன்னு, மொக்கையான ரன்னு. ஏன்னா இந்த சீசனை பார்த்தீங்கன்னா 280 ரன்னு டாப்பில் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு 218, 90, 200 ஈஸியாக அடிச்சிடாங்க. 144 மேட்ச் ஒரு ஸ்கோர் ஆகுது, அது ரொம்ப முக்கியமான ஸ்கோர் தான். அதனால் ஈஸியாக அடிச்சிட்டாங்கன்னு தெரில. ஸோ நிறைய கேள்வி ஓடிட்டுருக்குங்க. ஏன்னா வந்து அந்த எஃபர்ட்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேப்டன் தனியாக நின்று அடித்து கொடுத்துருக்காரு, டிஃபெண்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் தான் பல கேள்வி ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் கூட ஓடாது. சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்சு வந்து மேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த தோல்வி ஒரு எஃபர்ட் போட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க, நல்ல ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மேபி அடுத்த 2 மேட்ச் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. 95% சான்ஸ் இருக்குது. மீதி 5% மேபி அது ஃபிக்ஸடாக இருக்கலாம், மேபி அது டீம் மேட்ச் ஆடாமல் இருக்கலாம். தலை மேலே குறை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் மேட்ச் தோல்வி அடைஞ்சுன்னா தலை மேலே குறைய சொல்ல முடியாது. ஏன்னா கேப்டன் கூல் ஃபார் எவர், மை மித் ஃபார் எவர், மை இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவர், சரிங்களா? ஸோ பணம் தான் வாழ்க்கைன்னும் போது என்ன பண்ணுறது, பணம் வாங்கி தான் வந்து சரி விடுங்க, அந்த டாப்பிக்கு தான் எங்கேயோ போயிடும், வேண்டாம். இன்னும் ஏதோ நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த தோனியோட விக்கெட்டோட மொக்கையாக இருந்துச்சு, ஒரு மொக்கையான விக்கெட் அது. கரெக்டாக அவங்க ஆள் நிற்க வச்சு கரெக்டாக போட்டு கரெக்டாக ஆஃப் சைடில் அடித்து, அது வந்து அந்த விக்கெட்லாம் பார்க்கும்போது இதாங்க சொல்ல தோணுது எனக்கு, வேறு சொல்ல தோணலை. இருந்தாலும் நம்ம எப்பவுமே சிஎஸ்கே தான்.
சரிங்களா? ஏன்னா வந்து தலை, ஜட்டு அதாங்க 2023 கப்பே போதுங்க. இந்த அந்த அந்த ஒரு இதே போதும், வைவே போதும். இப்போ வாங்குனா என்ன? குவாலிஃபை ஆச்சா என்ன? ஆடலாம் என்ன? 5 கப் இருக்கு. சாம்பியன் டீமு. தல ஆடுறாரு. ஓகேவா? இன்னொன்று ஜட்டு, இந்தியன் பிளேயர்ஸு, யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு தராங்க. ஆனால் வாய்ப்பு கொடுத்தும் வந்து பயன்படுத்திக்க மாட்றாங்க சிஎஸ்கே டீமில். அதுதான் ஒரு பெரிய கவலையே. லாஸ்ட் இயர் சொல்லிட்டுருப்பாரு, நான் வந்து அவங்கள்ட்ட ஸ்பார்க் இன்னும் பார்க்கலன்னு சொல்லிட்டுருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா உணர்வு கிட்ட பேசிட்டுருக்காரு. அது தான் இப்படி பார்க்கும்போது எங்கேயோ இல்லை, அது கேஷுவலாக நடந்தது தான், கேஷுவலாக நடந்திருக்கும். ஆனால் தோண வைக்கிது பாருங்கள். ஏன்னா அந்த தோல்வி எம்ஐலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சோ 4 மேட்ச்சோ 3 மேட்ச் வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியாக வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடுவாங்க டீமை. அதுதான் ஒரு டீம் அழகு. ஆனால் சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டைம் பண்ணாங்க 2010. ஆனால் இப்போவும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சும்மா அதே அதை எடுத்து போட்டு மீன் போட்டுக்க வேண்டியது. அதனால் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுருங்க. அது வேறு டீம், இது வேறு டீம், ஒரே டீம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ இந்தியாவிலே ஒரே டீம் ஆடினாங்க அப்படின்னா ஓகே, அவங்க கம் பேக்ஸ்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஆள் மாற்றிட்டே இருக்காங்க இல்லையா ஐபிஎல் ஆக்ஷனில். ஸோ அப்படின்னும்போது ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரினா தலை இருக்கார், அந்த நம்பிக்கை தான் சிஎஸ்கேவுக்கு. மற்றபடி யாரையுமே நம்பலைங்க, நான் நம்பலை, அவ்வளோதான். ஒன்லி தலை 5 கப்பு, சரி சிஎஸ்கே 5 கப்பு அடிக்க காரணம் ஒரே மனுஷன், தோனி தான். இல்லை, டீம் எஃபர்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லுது. ஆனால் ஒரு கேப்டன்ஸாக கொண்டு போகணும் டீமை. ஒரு டீம் வின் பண்ணலாம் அப்படின்னா கேப்டன்சி காரணமாக இருக்கும். வின் பண்ணிச்சு அப்படின்னா டீம் எஃபர்ட்டா? அது உண்மை தான். அதுமாதிரி தோத்தாங்க அப்படின்னா கேப்டன்சி இல்லைன்ற வேண்டியது. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி பேசுங்க, ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஓகே, இனிமேல் வந்து நான் பேச போகிறதில்ல. இனிமேல் வந்து அந்த அங்கே நடந்த ஒரு சினாரியோ, நீங்கள் ஃபோனில் பார்க்க முடியாத சினாரியோலாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். தப்பாக இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம். ஜட்டு பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ரொம்பவே வந்து ஓரளவுக்கு ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லிக்கோங்க, திரும்பவும் சொல்கிறேன், 2023 ஜட்டு இல்லை அப்படின்னா அந்த கப்பு நமக்கு இல்லை. த்ரில்லிங்கான ஃபைனல் அது, ஜிடி கூட வேறு மாதிரி மேட்ச் அது. அந்த மேட்ச் நின்று பேசும். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இயர் வி வில் கம் பேக் மோர் ஸ்ட்ராங்கர். வித்தவுட் நாக் அவுட்டில் போயிட்டு நம்ம கபடிக்கும், ஓகேவா?
இந்த பத்திரானா வந்து போட ஒரு ஓவரில் போடாத ஒய்டே கிடையாது. எதுக்குங்க பத்திரானான்னு கட்டு இது பண்ணுறீங்க? ஒய்டாக போட்டுட்ருக்காரு, கடுப்பாக இருக்குது. அது அவுட்டுங்க அது. ஆனால் வந்து ரிவ்யூ எடுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது தோணுதில்ல, அப்படி இப்படி தோணுதில்ல, மைண்டில் ஏதாவது ஓடுது, பார்ப்போம். ஆனால் வந்து செம்மையாக போச்சு மேட்ச்சு.
அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து முடியவே இல்லை, முடிகிற முன்னாடியே வந்து தோல்வி தான் சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் காட்டிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு அதாவது ஃபோனில் பார்க்க முடியாததெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஃபேன்ஸ் சத்தம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது கிரிக்கெட் வீரர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க பிரேக் டைமில், எப்படிலாம் வந்து ஒரு டீம்மேட்ஸ் கூட உங்கள் கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்றது மாதிரி அதை பார்த்தா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்லாம் அடித்து கேமராலாம் பிடிச்சி போலீஸ் நின்றுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பாதுகாப்பு. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அது வேணாம், அரசியல் தேவையில்லை, நம்ம வந்து இது பேசுவோம். பாருங்கள் எவ்வளோ சிஎஸ்கே ஃபேன்ஸு ஃபுல்லாகவே இல்லை தான். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐயாக இருக்கார். ஒரு டெய்லி சைக்கிள்லேயே போயிட்டுருக்காரு. பார்த்திங்க அப்படின்னா இவர் நினச்சா கார் வாங்கலாம், பென்ஸ் கார் வாங்கலாம், ஆடி காரில் போகலாம். ஆனால் இன்னமும் சைக்கிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சைக்கிளில் போயிட்டுருக்காரு. பெரிய விஷயம். வயசு எப்படியும் 50 மேலே ஆகும். ஸோ இப்போ ரொம்ப கண்டிப்பாக பாராட்டுங்க. ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வருஷத்தும் சைக்கிளில் போடுறது அது பெரிய பெரிய விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ ஓகே மக்களே, வீடியோ முடிய போது என்ன வந்துட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளை பார்க்கலாம். ஏப்ரல் 30 வருது அடுத்த மேட்ச்சு. ஸோ அது மேட்ச் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், பாய் பாய், குட் நைட்.